ஏற்படும். ஓகே, திரிலனின் இங்க இந்தியா கூட்டணியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்த பாஜக முயற்சிக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் இப்போ எழுந்திருக்கு. எல்லாவற்றையும் சந்தேகப்படுவதற்கு நண்பர் சபீருக்கும் வில்சனுக்கும் உரிமை உண்டு, அது வேறு. ஆனால் எல்லாவற்றையும் உங்கள் கண் கொண்டே மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு திமுக கடும் நெருக்கடி சந்தித்த போது உறுதியாக இந்தியா கூட்டணியில் தான் இருந்தது. அந்த கொள்கை நிலையில் நின்றுதான் இன்று வரை போராடி கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தில் அவங்க எதுவுமே பண்ணலை. ஏற்கனவே நீங்கள் தெரியும், அந்த கலைஞருடைய சிலை திறப்பு விழா, அவருடைய பட திறப்பு விழா எல்லாவற்றிற்கும் இந்தியா கூட்டணி அரசியல் கட்சிகள் தான் வந்தது. அப்போ மத்திய ஆட்சியிலிருந்து கட்சி என்கிற முறையில் நீங்கள் கட்சிக்கும் ஆட்சிக்கும் சில வித்தியாசம் இருக்கிறது. கட்சி ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாவற்றிலும் அரசியல் இருக்குன்னா இருக்குது, அது வேறு. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, ஒரு சென்டினரி செலிப்ரேஷன், ஒரு சிம்பிளான, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு பெரும் விழாவாக நடத்தலை, ஒரு சிம்பிளான விழா தான் அது. அரசு நிலையிலேருந்து பார்த்தா அந்த விழாவில் மத்திய அரசினுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் பேசுகிறாரு. இது ஒரு சிம்பிளான விஷயம். அதுக்கு நீங்கள் அங்கே ரெண்டு ஏற்கனவே அது சிறுபான்மை அரசாக இருக்கிறது, அதுக்கு அது மாநில சுயாட்சியை கேள்வி கேட்க, அது உண்மை இல்லைன்னு புறந்தள்ளிட முடியாது. இல்ல அது உண்மைங்கிறது என்ன ஆதாரம் இருக்குன்னு நீங்க கொடுக்கணும்ல. இதுவரையிலும் அது திமுகவுக்கு தெரியாதா? இல்ல இந்தியா கூட்டணிக்கு அது தெரியாதா? இல்ல இந்தியா கூட்டணிக்கு அது தெரியாதா? சபீரை விட இடதுசாரிகளும் எந்த அரசாங்கத்தையும் கவுக்காது, பாஜக எந்த அரசியலும் பண்ணாது. பாஜக ஒரு கட்சியோட நெருக்கமாக இருந்துச்சுன்னா அந்த கட்சி அப்படியே அந்த கட்சியோட கதையை முடிச்சு பண்ணாது அப்படின்னு நம்புறாரு அவரு. நாங்கெல்லாம் சந்தேகப்படுறோம். பாஜக மாநில பெரிய புத்திசாலி தான். அவருக்கான வாய்ப்பு, அவருக்கான கருத்து பதில் கருத்து தான் நான் பேசினேன், வாங்கிட்டு பேசட்டுன்றேன். எல்லா உரிமையும் இல்ல, அதுதான் அது வேறு. ஆனா நான் தான் எல்லாத்தையும் பேசணும்னு பேசிட்டு இல்ல, நீங்க பேச என்னோட நேரத்துல கேட்டுக்கிட்டு அதுல பேசுங்க, நான் உங்களுக்கும் வர்றேன். அதுதான் சொல்றேன். அதாவது பிரச்சனைகள் இருக்கு, ஆனா அதுக்காக நீங்க எல்லாவற்றையும் நீங்க சந்தேகப்படணும்னு போனோம்னாக்க எதுவுமே நாட்டில் நடக்காது. ஒரு விஷயம். இரண்டாவது, இதுவரையிலும் இந்தியா கூட்டணி ரொம்ப இன்டாக்டா தான் இருக்கிறது. பாஜக ஆள் பிடிக்கிற வேலை, எம்எல்ஏக்களை தூக்குற வேலை, விலைபேசி வாங்குவது, இடி பயன்படுத்துவது அல்லது மத்திய புலனாய்வு நிறுவனங்களை பயன்படுத்துகிற எல்லாவற்றிலும் காத்திரமான எதிர்ப்பை இதுவரையிலும் பதிவு செஞ்சிருக்கிறோம். எதில் இப்போ இன்னைக்கு கூட சிறையில் யார் இருக்கிறா? ஒரு முன்னாள் அமைச்சர், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் உள்ள இருக்காரு. ஷபீர் அதையெல்லாம் பார்க்கணும், அதையெல்லாம் ஒதுக்கிட்டு நாங்கள் ஒன்றும் அரசியல் பண்ணல. ஆனால் இது வேறு வெளி. ஓகே, ஒரு ஸ்டேட்ஸ்மேனுங்கிறப்போ அவருக்கான விஷயம் வருது. நான் சொல்றேங்க, என்டிஏவோட திமுக கூட்டணியில் இருந்த காலம் உண்டு, நாங்களும் கடுமையாக விமர்சித்திருக்கிறோம். ஆனால் அப்போ வாஜ்பாய் காலத்தில் கூட என்ன பண்ணாங்க, 370 ஆர்டிகிள் அதில் கை வைக்க கூடாது, யூனிஃபார்ம் சிவில் கோட் கூடாது, குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டிருந்தாங்கல்ல, அதுல இருந்து விலகிறப்போ விட்டாங்களா அவங்க? ஓகே, அதெல்லாம் இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு நிறையா. ஆனா அந்த குறைந்தபட்ச செயல் திட்டம் எதுவுமே இல்லாம அதிமுக ஆட்சி பொறுப்புல இருந்தது, இவங்க கூட்டணியில இருந்த காலமும் உண்டுல்ல. அப்ப ரெண்டையும் பிரிச்சு பார்க்கணும்ல. அதுக்காக நான் சொல்றேன். எனவே திமுக அரசியல் ரீதியாக தவறு செய்தால் அதை எதிர்த்து நாங்களும் பேசியிருக்கிறோம், விமர்சிச்சிருக்கிறோம் கடுமையா. விமர்சனுக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை மிக தெளிவாக தெரிகிறது, ஒரு அரசு விழா என்கிற முறையில் ஏன் நீங்க எல்லாவற்றுக்கும் எங்களையும் தான் கூப்பிடுறாங்க, நாங்கள் இதில் அழைக்கல, அதுக்காக ஒரு கலர் அடிச்சிடுறதா? எதுக்கு கூப்பிடணுமோ எதுக்கு கூப்பிடணும். நண்பர் நாகராஜன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, பாஜக ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். பாஜக நாகரிகத்தின் உச்சம் எல்லாம் சொல்றாரு. நண்பர் சபீரே சொன்னார், மம்தா பானர்ஜி பங்கேற்ற எல்ஜி மேல் கணேசனுடைய அவங்க இல்ல விழாவுக்கு எப்படி பண்ணாங்க. மொய்த்ரா நாடாளுமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க சொல்றாங்க மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் இருக்குன்னு. பிரைம் மினிஸ்டரே வெளில போனார். இதே பிரைம் மினிஸ்டர் ஒடிசா பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசும்போது தமிழ்நாட்டில் எந்த சாவியை இங்கே தூக்கிட்டு வந்துட்டாங்க, தமிழர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு பேசுனதெல்லாம் உண்டு. எனவே திருக்குறளை ஒரு பக்கம் போல்வீங்க, தேர்தல் அரசியல் இதே எதிர்பிம்பத்தில் வைக்கணும்னா தமிழர்களை கொச்சப்படுத்துவீங்க. உங்க அரசியல் அவருக்கு சேர்த்து நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல அவருக்கு சேர்த்து நீங்க தான் பதில் சொல்லணும். இல்ல அப்புறம் நிறைவு சுற்றுல உங்களுக்கு நேரம் கொடுங்க. இல்ல சொல்லிறேன் சார், ஒரே விஷயம் சார், ஒரே செகண்ட் சார். இப்போ உங்களுக்கு ஒரே கேள்விதான், இந்த காயினை ரிலீஸ் பண்ணது யாரு? தமிழ்நாடு அரசா, அரசா, ஒன்றிய அரசு? சார் இந்த காயின்ல ஹிந்தி இருக்குன்னு சொன்னார் நாகராஜ் சார். அதே காயின்ல தமிழ் வெல்லும், அதான் கலைஞர் பொன் வில்சன் அவங்க சொன்னாங்க,
நாகராஜ் உங்களுக்கான நேரம் தான் சொன்னாங்க. இது மாதிரி அண்ணாமலை அண்ணா குறித்து பேசினார். உண்மையை பேசுறது வேற, தரம் தாழ்ந்து பேசுவது என்பது வேற, ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அவர் தெரிஞ்சுக்கணும். காண்டாமிருக தோழன் எப்படியெல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க திமுக வரலாறு. அதுதான் நாகரிகம், அரசியல் நாகரிகம். தரந்தாழ்ந்துகிற அது உண்மையை பேசுவதற்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. அண்ணாமலை அவர்கள் உண்மையை பேசுகிறார். அதே மாதிரி சமீபத்தில் மத்திய பிரதேச முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். தொழில் சார்பாக தொழில் அதிபர்களை சந்திக்க வந்தார். எங்கள் அண்ணாமலை மாநில தலைவர்கள் செல்லவில்லை. அதற்கு அவர் சொன்ன காரணம், எங்களுடைய நாட்டில் இருந்து தொழில்களை அழைத்து செல்ல வருகிறார், நான் சென்று சந்திக்க மாட்டேன்னு சொன்னாரு. இது தமிழ்நாட்டை காப்பதற்கான நாகரிகம். இதுக்கெல்லாம் வித்தியாசம். தயவு செய்து இந்த நாகரிகத்தினுடைய அடையாளத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் சூழல்ல திமுகவை பயன்படுத்த பாஜக முனைகிறது. அதுக்கு தான் ஒரு இணக்கமான உறவு இருப்பது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குகிறது அப்படிங்கிறது நேரடியான கேள்வி. அதுக்கு பதில் சொல்லிருங்க. இல்ல, உண்மைங்க. அதாவது வெற்றியாளர்கள், ஜனநாயக ரீதியாக வெற்றியாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ள பாஜக விரும்பும். அது எதற்குனா நாட்டின் நன்மைக்காக, நாட்டின் வளர்ச்சிக்காக, வளமான இந்தியாவுக்காக அதை செய்வதற்கு பாஜக தயங்காது. அதுல சுயநல நோக்கம் இருக்காது. அதனால அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக அந்த வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தும், நாட்டின் நன்மைக்காக. இது மாற்று கருத்து இல்ல. இது எதிர்காலத்தில் நடக்க போகுது. ஏனென்றால் திமுக தங்களை காப்பாற்றிக் கொள்ள சுயநலமான எந்த ஒரு முயற்சி எடுக்க அவங்க தயங்க மாட்டாங்க, பின்தொடரவும் தயங்க மாட்டாங்க. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்துல ஒரு துளி கூட நாங்க பின்வாங்கவே இல்லை அப்படிங்கறதுல உறுதியா இருக்கும்னு சொல்றாங்க. சரி, எங்க கூட கூட்டணியில் இருந்தவங்க தானே. 99 எங்களோட கூட்டணியில் இருந்தவர் கருணாநிதி அவர்கள் சொன்னார் மோடி நல்லவர் சொன்னார். சார், நான் சொல்ல, மோடி நல்லவர் என்று கருணாநிதி அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்தாரு. எங்களோட கூட்டணியில் நல்லவரும் அல்ல, பல திட்டங்கள் கொண்டு வந்தவங்க தான். இதெல்லாம் அவர் சொன்ன பேசிய வார்த்தைகள். ஒன்று. இரண்டாவது, அவர் சொல்றாரு நாங்க சோனியா காந்தி அழைச்சோம், இதெல்லாம் தேர்தலுக்கு முன்பு. அவர் வெற்றி பெறல, மோடி அவர்கள் வெற்றி பெற்றார்கள், இப்பொழுது அவரை அழைக்கிறீர்கள். அதனால அது எல்லாமே உங்களுடைய சுயநலம் தான். என்ன இதுல, இது நாட்டின் நன்மைக்காக இருந்தால் நல்லது, தமிழ்நாட்டின் நன்மைக்காக இருந்தால் நல்லது. நீங்க சொல்ற மாதிரி வெற்றி பெற்றிருந்தால் மாநில உரிமைகளுக்கான நிதி பகிர்வு தொடங்கி, மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடுல தொடங்கி, வெள்ள நிவாரண நிதி கொடுக்கறதுல தொடங்கி எல்லா விவகாரங்களிலும் பாகுபாடு இருந்தால், சமீபத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட ஒரு பக்கம் நன்றி தெரிவிக்கிற தீர்மானம் போட்டா, ஒரு பக்கம் கண்டனம் தெரிவிக்கிற தீர்மானம் போடுறோம், அதுல சமரசம் இல்லை அப்படிங்கிறாங்க. சார், அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடு என்று சொன்னார்கள். என்னாச்சு அவங்க கொள்கை? எங்க போச்சு அது? திமுக நோக்கம் என்ன? என்ன நோக்கத்தில் தூக்கினாங்க? என்ன கொள்கை இருக்கிறது? மெட்ரோ ரயில் பத்தி சொன்னார் நண்பர். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தொடர்ச்சியே அங்க மத்திய அரசு சொல்லுது நிலம் எடுத்து தருவதில்லை, திட்டங்களுக்கான அந்த முறையான பேப்பர்ஸ் அனுப்புறது இல்ல, எப்படி நிதி ஒதுக்குவது? திரும்ப திரும்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தமிழ்நாட்டுக்கு செய்ய ப்ரொசீஜரை ஃபாலோ இது நாடாளுமன்றத்தில் தொகுதி சார்ந்த அமைச்சர்கள் அல்லது இங்க தமிழ்நாட்டு எம்பிக்கள் கேள்வியா எழுப்பும் போது துறை சார்ந்த அமைச்சர்கள் எதுவும் நீங்க சொல்ற மாதிரியான விளக்கம் எதுவும் நாடாளுமன்றத்தில் கொடுக்கலையே. ரெண்டாவது ஃபேஸ் இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ரயில்வே அமைச்சர் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, எங்கெங்கெல்லாம் எவ்வளவு ஏரியாக்கு இடம் எடுத்து கொடுக்கல, எவ்வளவு எல்லாம் டிஃபென்ஸ் காரிடார் உள்ளது, அது வந்து ரயில்வேக்கு மத்திய அரசின் கிலோமீட்டர் இடம் மயிலாடுதுறையில் இருந்து எந்த எவ்வளவு கிலோமீட்டர் இடம் எடுக்கல, இது எல்லாமே தெளிவாக விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, பலமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெளிவா சொல்றாங்க, நீங்க பேப்பர் ப்ரொசீஜர் சரியா செய்யறது இல்ல, நீங்க திட்டங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியாது பணத்தை. You have to follow the procedures. நீங்க ப்ரொசீஜர் பண்றது இல்ல, எடை எடுத்து தர்றது இல்ல, உரிய பேப்பர்ஸ் அனுப்புறது இல்ல, உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்க எப்படி லக்னோவுக்கு மட்டும் சும்மா ஒரு லெட்டர் பண்ணி கொடுப்பார் அமைச்சர். மற்ற ஊர்ல 5 நகரங்களுக்கு மாநகராட்சி ஏற்கனவே செயல்பட்டு இருக்க யார் பேசுறது கேட்கணும். நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க தான் பதில் சொல்லணும். முடிச்சிட்டோம். அவருக்கான நேரம் கொடுக்கணும்ல, நேரம் கொடுக்கணும்ல. எஸ், முடிச்சிட்டோம்.
நன்றி நாகராஜ். திரு தர்ணிதரன் பதில் சொல்லுங்க. பத்திரிகையில ஒரே ஒரு உதாரணம் சார், தொடர்ச்சியா நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது. பதில் சொல்றேன்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படி இல்லன்னு சொல்லலாம்? தொடர்ச்சியாக விடுங்க. எந்த திட்டத்திற்கும் ஒத்துழைப்பு தருவதில்லை. தலைப்பு தாண்டி போறோம் இருந்தாலும் தலைப்புக்கு நீங்க கேட்டுட்டீங்கிறதுனால அவர் பதில் சொல்லிட்டோம். தலைப்புக்குள்ள வந்து முடிக்கலாம். குஜராத்தும் உத்தரப்பிரதேசம் குஜராத்தும் உத்தரப்பிரதேசம் ஒலிம்பிக்ல ஒரு மெடல் கூட ஜெயிக்கல, இதுக்கெல்லாம் கம்மி பேர் அமைச்சிருக்காங்க. ஆனா குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசுக்கு மட்டும் கேலோ பாரத்ல 400 கோடிக்கு மேல நிதி. ஆனா மத்த எல்லா மாநிலத்துக்கும் ஹரியானா உட்பட தென்னிந்தியாவில் எல்லா மாநிலம் சேர்ந்து மத்த எல்லா மாநிலத்துக்கும் 50 கோடி கீழே, தமிழ்நாடு மட்டும் 20 கோடி. அப்படின்னா குஜராத்லயும் உத்தரப்பிரதேசம் மட்டும் தான் டாக்குமெண்ட்லாம் கரெக்டா ஃபைல் பண்ணாங்களா? அது கிடையாது. அவங்களுக்கு யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு தோணுதோ அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. அதனால பலவில்லை பதில் கொடுத்துறேன். இட்ஸ் ட்ரூ. நீங்க முறைப்படி கிடையாது. விளையாட்டு இது போய் வேற ஒரு அமர்வுல பேசலாம். நாகராஜ் பேசலாம். நாகராஜ் மாநில அரசு ஒத்துழைப்பு அளிப்பதில்லை. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு. நாகராஜ் உங்களுக்கு தான் பதில் சொல்றாரு. முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு காமெடி சொல்றாங்கல்ல, தமிழ்நாட்டுல இருந்து ஒழுங்கா வருது. ஆனா அது பொய்க்கு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. 1960 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் எல்லா திட்டங்களும் தமிழ்நாடு வந்தது காரணம் இங்க இருக்க ஸ்டேட் கெபாசிட்டி அதிகம். 2006 இருந்து 11 வரைக்கும் அதிக ஒன்றிய அரசு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது. சரி, ஆனா இந்த மாநிலம் தெரியாதுங்கிற ஒரு மிகப்பெரிய வியப்பான விஷயம். எய்ம்ஸ் மட்டும் ஒரு உதாரணம் சொல்லி நான் சொன்னேன். ஒரே விஷயம், எய்ம்ஸ் மதுரையும் எய்ம்ஸ் இமாச்சல் பிரதேஷும் ஒரே டைம்ல தான் துவங்கப்பட்டுச்சு. ஆனா எய்ம்ஸ் ஹிமாச்சல் பிரதேசுக்கு காசு ஒன்றிய அரசே ஃபண்ட் பண்ணுது கம்ப்ளீட்டா. ஆனா எய்ம்ஸ் மதுரைக்கு என்ன சொன்னாங்க? ஜப்பான் இருக்க வங்கி கடன் கொடுக்கணும். அந்த கடன் வராதனால இன்னும் அங்க தலைப்பை ஒட்டி யூடியூப் போல் முடிவுகளை பார்க்கலாம். கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பது அரசியல் நாகரிகமா அல்லது அரசியல் கணக்கா என்கிற கேள்வி யூடியூப் போல் முடிவுகளில் முன்வைக்கப்பட்டிருந்த அதனுடைய முடிவுகளை பார்க்கிறோம். அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பது இது அரசியல் நாகரிகம் என 81% பேரும், இது அரசியல் கணக்கு என 19% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். வாக்களித்த 16,000 நேயர்களுக்கு நன்றி. இந்த அமர்வில் பங்கேற்று கருத்துக்களை முன்வைத்த விருந்தினர்கள் ஐவரின் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. இது சொல்லதிகாரம், உண்மையின் முகம், உங்களின் குரல்.